கல்யாணம் நடந்துச்சான். அந்த கல்யாணத்துக்கு ஏசப்பாவை கூப்பிட்டாங்க. அப்ப ஏசப்பா என்ன பண்றாங்க, ஏசப்பா எங்க வீட்டுல ஒரு கல்யாணம் பண்றோம், நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோன்னே ஏசப்பா அப்புறம் அவங்க சீசர் எல்லாமே அந்த கல்யாணத்துக்கு போயிட்டாங்க. ஏசப்பா போன இடத்துல குறைவு இருக்குமா? குறைவு இருக்காது. அங்க குறைவு இருந்துச்சு. ஏசப்பா வந்து கல்யாணத்துக்கு வந்துட்டாரு. ஆனா அந்த வீட்டுல என்ன ஆயிடுச்சு? கல்யாணத்துல திராட்சை ரசம் இல்லாம போச்சு. எல்லாம் வந்து சொல்றாங்க, ஐயா திராட்சை ரசம் இல்ல, இதை ஏற்பாடு பண்ண சொல்லும் போது மரியாள் அம்மா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏசப்பா கிட்ட சொல்லும் போது, சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாங்க. இப்போ ஏசப்பா என்ன சொன்னார்னா, வேலைக்காரங்களை கூப்பிடுறாங்க. வேலைக்காரங்களை கூப்பிட்டு போய் யூதர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி கச்சாடிகள் வச்சிருப்பாங்க. 6 கச்சாடிகள் அங்கே வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி குடம், அந்த குடத்தை ஃபுல்லா என்ன பண்ணுங்க, போய் எல்லாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றுக்கு போனாங்க. இப்போ கொண்டு போய் என்ன பண்ணுங்க, எல்லாத்துக்கும் போய் கொண்டு போய் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அங்க இந்த பந்தி விசாரிக்கிறதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாங்க. அவர்கிட்ட கொண்டு போய் முதல்ல கொடுக்குறாங்க. முதல்ல கொண்டு போய் கொடுக்கும் போது அவங்க ஊத்துனது என்ன? தண்ணி. ஆனா அது எப்படி ஆயிடுச்சுன்னா, அப்படியே திராட்சை ரசமா மாறிடுச்சு. இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, இது எங்க இருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கிறாரு. நீங்களும் கொஞ்சம் குடிங்க. ஒட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, வந்துகிட்டே இருக்கு. என்னடா தண்ணி தானே ஊத்த சொன்னேன், இது என்னன்னு பார்த்தா ஃபுல்லா திராட்சை ரசமா எப்படா மாறிச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க. இது பாருங்க, யாரும் குடிக்கிறீங்களா? நான் கொஞ்சம் குடிங்க, கொஞ்சம் குடிங்க, ஆளு கொஞ்சம். எப்படி மாறிச்சு? ஊத்துனது என்னது? திராட்சை ரசமா மாறிச்சா? ஊத்துன யாருக்கு தெரியும்? வேலைக்காரங்களுக்கு என்னன்னு தெரியும். அது வேலைக்காரங்களுக்கு மட்டும்தான் அந்த தண்ணியும் தெரியும். அந்த தண்ணியே திராட்சை ரசமா மாத்திர கடவுள் எங்க இருக்காரு? நமக்குள்ள இருக்காரு. ஏசப்பா நம்மளுக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், நமக்குள்ள குறைவே இருந்தாலும் அவர்கிட்ட போய் முழுமையா, ஏசப்பா இந்த குறைவுல தான் நான் வந்திருக்கிறேன், ஏசப்பா இந்த குறைவை நிறைவாய் மாற்றுகிறதுக்கு உங்களால முடியும், உங்ககிட்ட என்ன ஒப்பு கொடுக்கிறேன், ஏசப்பா எனக்கு உதவி செய்ய சொல்லி கேட்டீங்கன்னா